அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சரவை கலைப்பு, பரபரப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா 108 இடங்களை பிடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு திமுக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இருந்தாலுமே சொந்த தொகுதியான களத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விரட்டடிக்கப்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கு வெற்றிக்காக அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருந்த நிலையில் அந்த வெற்றிக்காக ஏற்படுத்தியிருந்த அனைத்து ஏற்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா கலைக்கப்பட்ட சம்பவம் தான். திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் பார்த்திங்கன்னா அதிரடியாக கலைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் கட்டி காத்த கோட்டை பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய பையன் ஸ்டாலினுடைய தலைமையில் அதிரடியாக பார்த்திங்கன்னா இப்போ கலைக்கப்பட்டிருக்க இன்னும் 5 வருடத்தில் திமுகவுடைய ஆட்சி இருக்குமா? திமுகவுடைய கோட்டை பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டம் இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் இப்போ திமுக பார்த்திங்கன்னா அதிரடியாக பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்காங்க. இதில் யார் அவருக்கு ஆதரவு அளிக்க போகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள் அவருக்கு தேவை. இதன் அடிப்படையில் யார் எந்த கட்சி திமுகவுக்கு பார்த்திங்கன்னா திமுக இதில் ஆதரவுகள் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே இப்போ திமுக இருக்கக்கூடிய அமைச்சரவை பார்த்திங்கன்னா அனைவருமே பார்த்திங்கன்னா இப்போ வெற்றி பெற்ற அவர்கள் அனைவருமே தாவேக்கால இணைய போகிறதாக ஒரு தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடி இறங்கியிருக்கு. சொடுக்காடுக்காக நிறைய விதமான ட்ரிஸ்கெலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிரடியாக வரலாறு காணாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் மாற்றம் உருவாகியிருக்கு. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கட்டாயம் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்றத தெரியும். இந்த நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவுடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா அதிரடியாக கலைக்கப்பட போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. நிறைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இதில் திமுகவில் பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்ய போகிறதாக இப்போ ஒரு அதிரடியான ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்குது. திமுகவுக்குள்ளே நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.